நாம் இறைவனை நம்புவதும் நம்பாததும் அவர் எந்த விதத்திலும் பாதிக்காது. அவர் எல்லையற்றவர். ஒருவன் வாழ்வில் உயர்வதும் தாழ்வதும் அவன் எண்ணத்தை பொறுத்ததே. கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும். பாவம் செய்ய பயப்பட வேண்டும். இதுவே ஆன்மீக வாழ்வின் அடிப்படை. ஞான யோகம் கடினமானது. ஆரம்ப நிலையிலுள்ள சாதகர்களுக்கு தியான பாதையும் எளிதல்ல. எனவே ஜெபம் செய்யுங்கள். ஆனால் எதை செய்தாலும் பக்தியுடன் செய்யுங்கள். பத்தியம் இருந்தால் வியாதி தீர்வது போல ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் தெய்வ நிலைக்கு உயரலாம். விலங்கையும் மனிதனையும் பிரித்து காட்டும் எல்லைக்கல்லே ஒழுக்கம். ஒழுக்கம் தவறிவிட்டால் மனிதன் தன் நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகிறான். பெண்ணாசை விட்டுவிடு என்று இராமாயணமும், மண்ணாசை விட்டுவிடு என்று மகாபாரதமும் நமக்கு வழிகாட்டுகின்றன. நீர், நிலம், ஆகாயம் போன்ற இயற்கை கூட ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் செய்த தர்மத்திற்கு என்றும் அழிவில்லை. புகழ்ச்சியை கண்டு மகிழ்வதும் இகழ்ச்சியை கண்டு துவல்வதும் கூடாது. போற்றுதலையும் தூற்றுதலையும் சமமாக கருதுபவர்களின் உள்ளத்தில் அமைதி குடியிருக்கும். மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் நாக்கை பொறுத்தே அமைகிறது. அதனால் நாவடக்கத்துடன் நயமாக பேசுவது நன்மை தரும். பிறருடைய குற்றங்களை அலசி ஆராய்வது கூடாது. நாம் செய்த குற்றத்தை மூடி மறைப்பது கூடாது. இரண்டையும் சமமாக கருதினால் நம் மனதில் அமைதி நிலைக்கும். பணிவு மனித வாழ்வின் உயிர் நாடி. அதனால் நம் வாழ்க்கை தரம் உயர்வு அடைகிறது. பணிவின்றி வாழ்பவன் வாழ்வில் வளர்ச்சி பெற முடியாது. மழை சுத்தமான நீராக இருந்தாலும் சேரும் இடத்தை பொறுத்து அதன் தன்மை மாறுகிறது. அதுபோல மனிதன் யாருடன் சேர்கிறானோ அந்த குணத்தையே அடைகிறான். எனவே நீங்கள் சேரும் கூட்டத்தில் கவனம் தேவை. வியாபாரி அன்றாடம் லாப நஷ்டம் பார்ப்பது போல இன்றைய